அவங்களுடைய ஏடிஎம் கார்டு பின் நம்பர் கேளுங்க, சொல்ல தெரியாது. எந்தெந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க கேளுங்க, சொல்ல தெரியாது. செக் புக் எங்கே வச்சுருக்காங்க சொல்ல தெரியாது. ஒரு படத்துக்கு என்ன பேமெண்ட் வாங்கியிருக்காங்கன்னு கேளுங்க, சொல்ல தெரியாது. இதுதான் உண்மை. அவங்க கார்டு பூராமே என்னோடய பேக்கில் தான் இருக்குது. எல்லா கார்டையும் நான் இப்போயே கூட தூக்கி தரேன். எந்த கார்டுடைய பின் நம்பர் கேளுங்க, எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் நம்பவும் மாட்டீங்க. இதுதான் ஒரு நம்பிக்கை, ஒரு ட்ரூ லவ். அவங்க யாராக வந்துட்டு போகிறாங்க. இன்றைக்கி செலிப்ரிட்டி நீங்கள் எல்லாம் கொண்டாடுறீங்க, இன்னும் கூட அவங்க பெருசாக வருவாங்க, இன்னும் கூட பெருசாக நாங்களும் ஆசைப்படுறோம். ஆனால் என்றைக்கும் அவங்க எங்ககிட்ட சுஜாதாவை மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க தன்னை வேறு ஒரு ஆளாக எங்ககிட்ட ஃபோக்கஸ் ஆக விரும்பவே இல்லை. நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டால் உனக்கு அம்மா, உனக்கு வீட்டுக்காரி. இதுதான் அவங்களுடைய இயல்பான வாழ்க்கை. அவங்க திரும்பி சொல்ல நான் இயல்பாக இருக்கணும், கேமரா முன்னாடியுமே நான் இயல்பாக தான் இருப்பேன், நான் நடிக்கிறது இல்லை அப்படின்றது அவங்க திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ எங்களுக்குள்ளே நீங்கள் கேட்குற எந்த விஷயமும் 27 வருஷமாக வரல, இனிமேல் வந்துடுறப்போதான் என்ன. ஸோ நாங்கள் இப்படியே கடந்து போயிடுவோம். அவங்களுடைய ஆசைகள் என்னவா இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் செய்வேன் கடைசி வரைக்கும். நம்மளுக்கு நல்லா தெரியும் இந்த ஃபீல்டு இப்படி, இந்த ஃபீல்டு இப்படி, இந்த ஃபீல்டு இப்படி. இதை நம்ம தேர்ந்தெடுத்து தான் வந்திருக்கோம். நம்ம பிள்ளைங்களுக்கும் நல்லா தெரியும். அதனால் நம்ம 4 பேத்துக்குள்ளே அது என்ன வேணாலும் இருக்கும். நம்ம 4 பேத்துக்குள்ளே தெரியும் நான் என்ன பண்ணுறேன்றது. ஒருத்தருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். வெளியே உள்ளவங்க என்ன பேசுனா நமக்கு என்ன. எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே எங்கள் 4 பேரை தாண்டி எந்த விஷயத்தையும் நாங்கள் காதில் வாங்கிக்கிறதே இல்லை. நிறைய விஷயத்த வாங்கிட்டு இருந்தோம்னா தான் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். எங்கள் 4 பேர் தான் பாண்டிங். நீங்கள் இங்கே பார்க்குற ஆள் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் லைஃப்பில் அது கிடையாது. ரொம்ப இயல்பானவங்க. அவங்கள மாதிரி ஒரு ஆள் கொடுக்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுதான் உண்மை. பட் அவங்களுக்கு என்னென்னா வெளியில் அவங்க இப்போ பேசின விஷயந்தான். வீடாக இருந்தாலும் சரி, எது வந்தாலும் ஒரு சின்ன பொருள் கூட ஒரு இடம் மாதிரி இருந்தால் டென்ஷன் ஆவாங்க, கோபமாவாங்க. இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அது அப்படி தான் இருக்கணும். ஒரு டிசிப்ளின் இருக்கணும், டைமிங் உட்பட ஒரு எந்த விஷயம் எடுத்தாலும் அதை முழுமையாக செய்யணும். அதில் ஒரு சின்ன இது வந்துச்சுன்னா கூட அதுக்காக ரொம்ப மெனக்கெட்டு ஃபீல் பண்ணி அதை அவங்களே கரெக்ட் பண்ணுன்ற அளவுக்கு இருப்பாங்க. பொண்ணு சொன்ன மாதிரி இன்றைக்கி வரைக்கும் வீட்டில் சர்வெண்ட் கூட கிடையாது. இயல்பாக தன்னுடைய வேலையை எல்லா விஷயங்களையும் அவங்களே பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள். சின்ன பிள்ளை கன்சீவாக இருக்கும்போது தான் நான் ஃபீல்டுக்குள்ளே வந்தேன். அவளுக்கே 20 வயசாகுது. 20 வருஷமாக நான் ட்ராவல் பண்ணுறேன்னா எனக்கு அவங்க எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் இவ்வளோ நாள் இந்த ஃபீல்டுக்குள்ளே என்னால் இருக்க முடியுது. அதில் என்ன வேறு ஒன்று பெருசாக ஒன்று நாங்கள் இதான் அப்படிலாம் இல்லை. இப்போ உங்கள் துறையை பொறுத்த வரைக்கும் எந்த துறையாக இருக்கட்டும் ஒரு தோல்வியும் நம்ம பார்ப்போம், ஒரு அதிகபட்ச வெற்றிகளும் பார்ப்போம், துரோகங்களும் பார்ப்போம். இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணது உண்டா? இருக்க தான் செய்யும். எனக்குடைய கேரக்டர் வேறு யாராவது ப்ரப்போஸ் பண்ணி அது வாங்குவாங்க வைப்பாங்க எல்லாம் தெரியும். நம்மளுக்கு அதெல்லாம் இப்படி தெரியாமல் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்க தான் செய்கிறோம். அது நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் இவ்வளோ தூரம் நான் மதுரையிலேருந்து மெட்ராஸ் இவ்வளோ தூரம் நின்றுருக்கேன். இது மெட்ராஸ்லேயே இருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நிறையா மூவிஸ் பண்ணுறதுக்கான அந்த இதுவும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அப்படிலாம் வேண்டாம், எனக்கு என்ன வருதோ அது வரட்டும். அது நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்மளுக்கு ஒரு சைட் தோணும்ல, சே இதை நம்ம பண்ணியிருக்கணும், ஏன் இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணுறாங்க அப்படிலாம் இல்லை. அவங்க அப்படி தான், நம்ம அப்படி